நம்ம மேல பொறாமப்படுறதுக்குன்னே நம்மள சுத்தி சில ஆட்கள் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஆட்களை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சுலபமான விஷயம்தான். அந்த மாதிரியான ஆட்களை அடையாளம் கண்டுகிட்டா அவங்கள எப்படி கையாளணும் அப்படிங்கறது தான் இன்னைய வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி. இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க கதைக்குள்ள போலாமா? இந்த உலகத்துல நம்ம மேல பொறாமப்படுறவங்க இல்லைன்னா தான் ஆச்சரியம். நம்ம மேல பொறாமைப்படுறவங்க நம்மள சுத்தியே தான் இருப்பாங்க. ஆனா அவங்கள எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லார் மனசுக்குள்ளயும் இருக்கும் இல்லையா? அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாதான் சாணக்கிய நீதியிலிருந்து ஒரு பட்டியலோட வந்திருக்கேன். முதல்ல நம்ம மேல பொறாமப்படுறவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மள சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் நாம பண்ற ஒரு விஷயத்த அப்படியே அச்சு பிசங்காம செஞ்சுட்டு அதை தான் செஞ்சதா தம்பட்டம் அடிச்சுப்பாங்க. உதாரணத்துக்கு சமையல்ல நீங்க ஏதோ புதுசா ஒரு டிஷ் ட்ரை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க மேல பொறாமப்படுறவங்க என்ன சொல்லுவாங்க? அந்த டிஷ்ஷை சாப்பிட்டு பார்த்துட்டு அதுல என்னென்ன குறைகள் சொல்லலாம்னு யோசிச்சு அந்த குறைகள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அந்த டிஷ் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தவிர என்னென்ன குறைகள் சொல்லணுமோ அது அத்தனையும் சொல்லி நம்ம மனச நோகடிக்கும்படி பேசுவாங்க. அப்படி பேசுறதோட விடாம அந்த டிஷ்ஷை எப்படி செஞ்சோங்கிறத நாசூக்கா நம்ம கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அதை அப்படியே செஞ்சு எல்லார்கிட்டையும் அதை தான் செஞ்சதா சொல்லி பெருமைப்பட்டுக்குவாங்க. இந்த மாதிரியான ஆட்களை நம்ம வாழ்க்கையில நிச்சயமா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நாமளும் சந்திச்சிருப்போம். இனியும் இந்த மாதிரியான ஆட்களை கண்டா நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அவங்க உங்க மேல ரொம்ப பொறாமை குணத்தோட இருக்காங்கன்னு. இரண்டாவதா நம்ம பட்டியல்ல இருக்கக்கூடிய ஆட்களை எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப கஷ்டப்பட்டு சாதிச்சிருப்போம். நம்ம வளர்ச்சியை கண்டு உண்மையாவே சந்தோஷப்படுறவங்க நம்மள பத்தியும் நம்ம உழைப்ப பத்தியும் பெருமையா பேசுவாங்க. ஆனா நம்ம மேல பொறாமையா இருக்கவங்க நம்மோட வளர்ச்சியை ஏத்துக்க முடியாம நம்மள குறை சொல்லணும் அப்படிங்கறதுக்காகவே நாம வெற்றி அடைஞ்சதுக்கு மூல காரணமா இருக்க நம்ம உழைப்ப பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. ஆனா நம்ம வெற்றி அடைஞ்ச அந்த தருணத்துல எல்லாம் ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தினால இவன் ஜெயிச்சிட்டான், அதிர்ஷ்டம் இல்லனா இவெல்லாம் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கவே முடியாது அப்படின்னு அதிர்ஷ்டத்தினாலதான் நம்ம ஜெயிச்ச மாதிரி நம்ம சுத்தி இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லி நம்ப வைப்பாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் நம்ம முதுகுக்கு பின்னால போய் நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரியும் நம்மள எப்படியெல்லாம் குறை சொல்லி டேமேஜ் பண்ணணுமோ அதையெல்லாம் பக்காவா செஞ்சு முடிப்பாங்க. நீங்களும் நிச்சயமா இந்த மாதிரியான ஒரு ஆட்களை உங்க வாழ்க்கையில சந்திச்சிருப்பீங்க. அவங்க பேசுறத கேட்கும் போது நமக்கே நம்ம உழைப்பு மேல ஒரு சந்தேகம் ஏற்படும். ஒருவேளை அதிர்ஷ்டம் இல்லனா நம்மளால இதை சாதிச்சிருக்க முடியாதோ அப்படிங்கிற எண்ணம் கூட தோன்றும். அதனால உங்களை சுத்தி இந்த மாதிரியான ஆட்கள் இருந்தா கொஞ்சம் உஷாராவே இருங்க. மூணாவதா நம்ம பட்டியல்ல இருக்கக்கூடிய ஆட்கள் யார் தெரியுங்களா? நம்ம கூடவே தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இன்ப துன்பங்கள்னு ரெண்டுத்தையுமே பார்த்திருப்பாங்க. நாம சந்தோஷமா இருக்கும்போது அதை எப்படி கெடுக்கணும்னு யோசிக்கிற இவங்க நாம ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது அவங்களால உதவிகள் செய்ய முடிஞ்சாலும் நம்ம மேல இருக்கக்கூடிய பொறாமை குணத்தால நமக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டாங்க. நாம உதவி செஞ்சு அவன் முன்னுக்கு வந்துட்டா எப்படி அப்படிங்கிற எண்ணத்தாலேயே நமக்கு உதவிகள் செய்ய மாட்டாங்க. உதாரணத்துக்கு நாம ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்கறோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரி நம்ம கிட்ட ஏதோ ஒரு வேலையை முடிக்கும்படி சொல்லிருப்பாரு. அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு சந்தேகம் நமக்குள்ள ஏற்படும். சரி இத பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேட்போம் நினைச்சு நாமளும் போய் கேட்போம். ஆனா அந்த நபருக்கு நம்ம மேல பொறாமை இருந்ததுன்னா அவருக்கு அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கக்கூடிய திறன் இருந்தாலும் நமக்கு அந்த உதவியை செய்ய வர முன் வர மாட்டாங்க. அதுக்கு காரணம் நாம சொல்லி கொடுத்து அவன் இந்த வேலையை செஞ்சுட்டானா மேலதிகாரி கிட்ட இவன் நல்ல பேர் வாங்கிடுவானே அப்படிங்கிற பொறாமை குணம் தான் முக்கியமான காரணம். திரும்பவும் இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நபர்களை ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். முதல்ல நம்மள பார்த்து பொறாமைப்படுறவங்க நாம செஞ்ச எந்த விஷயமா இருந்தாலும் அதை வாய் திறந்து பாராட்ட மாட்டாங்க. அதுக்கு பதிலா அந்த விஷயத்தை அப்படியே காப்பி அடிச்சு தான் செஞ்சதா சொல்லி எல்லார்கிட்டயும் பெருமை பேசிப்பாங்க. இரண்டாவதா நம்ம வெற்றியை பார்த்து பொறாமை கொண்டதால அந்த வெற்றியே நமக்கு அதிர்ஷ்டத்தினாலதான் கிடைச்சது அப்படின்னு சொல்லி நம்ம உழைப்புக்கும் திறமைக்கும் அங்கீகாரம் கொடுக்காத மாதிரி பேசுவாங்க. மூணாவதா நமக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் அப்படின்னு வரும்போது நமக்கு உதவி செய்யறதுக்கு நிச்சயமா முன் வரவே மாட்டாங்க. நம்ம மேல பொறாமைப்படுறவங்க எப்படியெல்லாம் நம்ம கிட்ட நடந்துப்பாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தபடியா அந்த மாதிரி ஆட்களை எப்படி கையாளணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையில யாரெல்லாம் நம்ம மேல பொறாமை குணத்தோட இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சதுமே அந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட இருந்து நாம கொஞ்சம் தள்ளி விலகி இருக்கிறதுங்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம மேல பொறாமை கொண்டவங்க எப்போதுமே நம்ம கிட்ட எதிர்மறையான வார்த்தைகளோட தான் பேசுவாங்க.
அவங்க மனசுக்குள்ளயும் எதிர்மறையான எண்ணங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். நிச்சயமா நமக்குள்ள தோன்றக்கூடிய எண்ணங்களுக்கு தனித்துவமான சக்தியே இருக்கு. நம்ம மேல பொறாமை கொண்டவங்க நம்ம கிட்ட எப்ப பார்த்தாலும் எதிர்மறையான வார்த்தைகளை பேசும்போது நாமளே அறியாம ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அந்த எதிர்மறையான எண்ணங்களும் வார்த்தைகளும் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு நொடியில பாழாக்கிடும். அதுவே நம்மளை சுத்தி நேர்மறையான எண்ணங்களோட நேர்மறையான வார்த்தைகளோட பேசி பழகிறவங்க இருந்தாங்கன்னா நிச்சயமா அதுவே நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையறதுக்கான வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கும். அதனால நம்ம மேல பொறாமை குணங்களோட இருக்கவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இரண்டாவதா, நம்ம மேல பொறாமை குணத்தோட இருக்கவங்க நிச்சயமா நம்ம குறைகளை பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால அந்த மாதிரியான ஆட்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை முதல்ல நம்ம காது கொடுத்தே கேட்க கூடாது. ஏன்னா நம்ம மேல குறைகளே இல்லைனாலும் நம்மள குறை சொல்லணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தால ஏதாவது ஒண்ணு குறைகளா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த வார்த்தைகளுக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்து அத பத்தி எல்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நம்மால முன்னுக்கு வரவே முடியாது. அதனால எப்போதுமே அந்த மாதிரியான ஆட்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை காது கொடுத்தே கேட்காதீங்க. மூணாவதா, நம்மளை பத்தி குறை சொல்லும் ஆட்கள் கிட்ட நாம எப்படி நடந்துக்கணும் தெரியுங்களா? அவங்கள பத்தியோ அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை பத்தியோ துளியும் கவலைப்படாம நம்ம உழைப்பு மேல மட்டுமே நம்பிக்கை வச்சு இன்னும் நம்மளால என்ன பண்ண முடியும், இன்னும் நம்மளால எந்த விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம அறிவையும் உழைப்பையும் பல மடங்கு அதிகரிச்சுக்கிட்டே போகணும். நம்மள சுத்தி இருக்கவங்க என்ன சொன்னா நமக்கு என்ன, ஏன் மேலையும் என்னோட உழைப்பு மேலையும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம வாழ்க்கைய ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சோம்னா நிச்சயமா நாம நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு வெற்றிகரமா கைகூடும் அப்படிங்கறத சொல்லி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.